Double circulation பத்தி பார்க்கலாம். So we have two circulatory pathways, pulmonary circulation and systemic circulation. So pulmonary circulationன்றது இந்த right ventricle pump பண்ற deoxygenated blood pulmonary artery மூலமா லங்ஸ்க்கு போகும் அண்ட் லங்ஸ்ல இருந்து pulmonary vein மூலமா left atriumக்கு oxygenated blood வரும். இதுதான் வந்து pulmonary circulation. வேற systemic circulationன்றது இந்த left ventricle pump பண்ற அந்த oxygenated blood அயோர்டா மூலமா ஆர்ட்ரீஸ் ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸ்க்கு போய் டிஷ்யூஸுக்கு போகும் அண்ட் டிஷ்யூஸ்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வென்யூல்ஸ் வெயின்ஸ் அண்ட் வெனாகேவா சிஸ்டம் மூலமா ரைட் ஏட்ரியம்ல எம்டி ஆகும். இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் மூலமா தான் நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் டிஷ்யூஸுக்கு ப்ரொவைட் ஆகும் அண்ட் ஆல்சோ இந்த டிஷ்யூஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இட் வில் பி டேக்கன் அவே ஃபார் எலிமினேஷன். ஓகே, then hepatic portal system it's the unique vascular connection existing between the digestive tract and liver. So the hepatic portal vein blood வந்து இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து the systemic circulationக்கு டெலிவர் பண்ணும். ஏன்னா அந்த பிளட்ல இன்டெஸ்டைன்ல இருந்து வர பிளட்ல ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருந்தா அந்த லிவர் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு டெலிவர் பண்ணும். ஓகே, ஸோ சாப்டர் 15 பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட கம்ப்ளீட் ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஹேண்டில் கீழே இருக்கையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.